எல்லார் அருளிய பொல்லாரினை மலரு நல்லார் புனைவரே. பேசும் பொருளுக்கு இலக்கிதமாம் பேச்சிறந்த மாசில் மணியின் மணி வார்த்தை பேசி பெருந்துறையே என்று பிறப்பறுத்தேன் நல்ல மருந்தின் அடியன் மனத்தே வைத்து. சிற்றம்பலம். பிரியர்களே, சென்ற வகுப்பிலே 6ஆம் நூற்பா அதனை நம்முடைய சொற்களினாலே விளக்கி இருந்தோம். இப்பொழுது ஆசிரியர் மெய்கண்டாரே தம்முடைய நூற்பாக்களுக்கு விருத்தியுரை செய்திருக்கின்றார். தேவையான உதாரண வெண்பாக்களை அளித்து அந்த பகுதியை இப்பொழுது பார்க்க வேண்டும். 5வது நூற்பாவிலே சொல்லப்பட்ட செய்தி, இந்திரியங்கள் எவ்வாறு தம்மை இயக்குகின்ற உயிரினை அறியமாட்டாவோ அவ்வாறே உயிர்களும் தம்மை இயக்குகின்ற திருவருளினை உள்ளவாறு அறியமாட்டா என்பது நிறுவப்பட்டது. உயிர்கள் தம்மை இயக்குகின்ற கடவுளை அறியமாட்டா என்று சொன்னால் கடவுள் எவ்விதத்திலும் அறியப்பட மாட்டானா என்ற ஒரு கேள்வி வருகின்றது. அதற்கு விடையாக, உயிர்கள் உலகப் பொருள்களை இந்திரியங்களினாலோ அந்த கரணத்தினாலோ அறிந்து வருவதை போல கடவுளை அறிய முடியாது. மாறாக அவனுக்கு தொண்டு செய்து பெறுகின்ற பக்குவ நிலையினாலே குருநாதன் காட்டுகின்ற வழியிலே ஞானமாகின்ற சாதனத்தினை பெற்று தன்முனை பற்று எல்லாம் திருவருளின் செயல் என்ற எண்ணத்திலே திருவருளுக்குள்ளே அடங்கி அவனை அறியலாம். கங்கை நதிக்குள் கிடக்கின்ற ஒரு குடம் எல்லா கங்கை நீரையும் தன்னிடத்திலே பெற்று மகிழ்வதை போல எல்லையில்லாத அகண்ட பொருளாகின்ற இறைவனும் உயிரினால் அறியப்படுபவனாக காணப்படுவான். ஆனால் அவன் ஒரு பிரமேய பொருளாக அறியப்பட மாட்டான், அப்பிரமேய பொருளாக அறியப்படுவான். 2 வடமொழி சொற்களை பயன்படுத்தி இருக்கின்றேன். பிரமேயம் என்று சொன்னால் ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலெட்ஜ், அறியப்படும் பொருள். நாம் இதுவரையிலும் எத்துணையோ எண்ணில்லாத பொருட்களை அறிந்து வந்திருக்கின்றோம். அப்படி அறிந்து வந்த எல்லா பொருளும் ஒன்று கண்ணால் கண்டு அறியப்பட்டன, அல்லது காதால் கேட்டு அறியப்பட்டன, அல்லது நாவால் சுவைத்து அறியப்பட்டன, அல்லது மூக்கால் முகர்ந்து அறியப்பட்டன, அல்லது தோலால் தொட்டு அறியப்பட்டன, அல்லது உள்ளத்தால் நிறைந்து நீள கருதி அறியப்பட்டன. இவ்வாறு புறக்கரணங்களினாலும் அகக்கரணத்தினாலும் அறியப்பட்ட பொருள்கள் எல்லாம் பிரமேயம் என்று சொல்லப்படும். இப்படிப்பட்ட ஒரு பிரமேய பொருளாக இறைவன் அறியப்பட மாட்டான். மாறாக அவன் அப்பிரமேயமாக அறியப்படுவான். அதாவது இந்திரியங்களால் அறியப்படுகின்ற பொருளாக அல்லாமல் வேறு விதத்திலே அறியப்படுவான். எல்லா பொருள்களையும் போல இந்திரியங்களால் அறியப்படாமல் வேறு விதமாக அறியப்படுவான், அப்பிரமேயமாக அறியப்படுவான் என்பது அந்த செய்தியானது 6வது நூற்பாவிலே சொல்லப்படுகின்றது. நாம் இதுவரையில இந்திரியங்களினாலே தானே அறிந்து வந்திருக்கிறோம். வேற வகையினாலே எவ்வாறு அறிவது என்று கேட்டால், இந்திரியங்களினாலே அவனை அறிய முடியாது என்பதை அறிந்து அந்த பெருமான் நம்மை உள்ளிருந்து இயக்கி வருகின்றான் என்பதையும் அறிந்து அவனிடத்திலே தொண்டு செய்து அவன் தொண்டரோடு பழகி அந்த பெருமானை அறிய வேண்டும் என்ற இயக்கத்தினாலே சிறு சிறிதாக அவனிடத்திலே பெறுகின்ற அன்பினை வளர்த்து கொண்டே வருவதனால கருவி கரணங்களின் துணையின்றியும் அவன் அருளே துணையாக அவனே நமக்கு அவனை அறிவிக்கும் பொழுது அவனை அறியலாம். அப்படி அறியும் பொழுது அவன் அப்பிரமேயமாக அறியப்படுகின்றான், பிரமேயமாக அறியப்படுவதில்லை என்பதை இந்த நூற்பா நமக்கு கூறுகின்றது. இப்பொழுது நூற்பாவிற்கு ஆசிரியர் எவ்வாறு பொருள் விளக்கம் செய்கின்றார் என்பதை பார்ப்போம். நூற்பாவினை படிக்கின்றேன். உணர்வுரு அசத்தியனின் உணராது இன்மையின் இருதிறன் அல்லது சிவசத்தாம் என
இரண்டு வகையின் இசைக்கும் மண் உலகே என்பது நூற்பா. இதனுடைய பொருள் விளக்கத்தை சென்ற வகுப்பிலே பார்த்து விட்டோம். இருந்தாலும் ஆசிரியர் எவ்வாறு விளக்குகின்றார் என்பதை பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நூற்பாவிற்கும் ஆசிரியர் கருத்துரை கூறுகின்றார். அதுபோல 6வது நூற்பாவிற்கு கருத்துரை செய்கின்றார். 80 சூத்திரம் என் நுதலிற்றோ எனின், இந்த சூத்திரமானது எதனை விளக்க வருகின்றது? நுதலுதல்னா கருதுதல். இதனுடைய கருத்து என்ன என்று கேட்டால், சத்தும் அசத்தும் வரை செய்து உணர்த்துதல் நுதலிற்று. சத்து அசத்து என்ற இரண்டு, அவற்றை வரை செய்து உணர்த்துதல் என்று சொன்னால் இலக்கணம் காட்டி நிறுவுதல், டிஃபைனிங் அண்ட் டிஸ்கிரைபிங். ஒரு பொருளை அதன் இலக்கணத்தை கூறி விளக்குதல், அதுதான் வரை செய்து உணர்த்துதல் அல்லது வரைதல். வரைதல் என்று சொன்னாலே போதும். வரைதல் என்பது வரை செய்து உணர்த்துதல் ஆகும். வரை செய்த அளவிலே அதனை பற்றி முழுவதும் விளங்கவில்லை என்று சொன்னால் தொடர்ந்து அதனை விளக்கலாம் அந்த வரையறைக்கு உட்பட்டு. அதுதான் வரை செய்து உணர்த்துதல், அதாவது டிஃபைனிங் அண்ட் டிஸ்கிரைபிங். சத்து என்றால் என்ன, அசத்து என்றால் என்ன என்பதனை இந்த நூற்பா நமக்கு இலக்கணத்தை சொல்லி விளக்குகின்றது. இலக்கணம் எவ்வாறு சொல்ல போகின்றது அப்படின்னு கேட்டா, சத்தின் இலக்கணம் எக்காலத்திலும் மாறாத, அதாவது நிர்வீகாரமான, எல்லைக்கு உட்படாத, அதாவது அகண்டமான, ஏகரசமாக ஒரு சுவை கொண்டதாக இருத்தல். அதாவது நிர்விகாரமா இருத்தல் என்பது ஒரு சுவை கொண்டிருத்தல் தான். சுவை மாறுபட்டால் விகாரம் ஏற்படுகின்றது. பால் இனிக்கின்றது, கறந்த பால். அது சில மணி நேரங்கள் கழித்து அந்த இனிப்பு சுவை குன்றுகின்றது. இன்னும் சில நேரங்கள் கழித்து அது புளிக்கின்றது, வயிற்றை பிரட்டுகின்றது. அப்பொழுது அது எப்பொழுதும் ஒரு சுவையோடு இல்லை. ஒரு பொருள் எப்பொழுதும் ஒரே சுவையோடு இருக்கும் என்று சொன்னால் அது நிர்விகார பொருள். ஆகவே நிர்விகாரம் என்றாலும் ஒரு சுவை என்றாலும் ஒன்றுதான் வச்சுப்போம். சுவை மாறாமலேயே காரியப்படலாம். அப்படிப்பட்ட விகாரமும் கடவுளிடத்திலே கிடையாது. எப்படி அப்படின்னு கேட்டா, பஞ்சு திரியாகின்றது, பஞ்சு ஆடையாகின்றது, அந்த ஆடை கூடாரமாகின்றது. இதெல்லாம் சுவை குன்றாமலேயே விகாரப்படுதல். இவ்வாறு விகாரப்படுதலும் கடவுளிடத்திலே கிடையாது. சுவை மாறினாலும் அது விகாரப்படுவது எளிதிலே நமக்கு புலனாகின்றது. சுவை மாறாமலும் விகாரப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது என்பதனால சுவை மாறாமையும் எவ்விதத்திலும் விகாரப்படாமையும் அந்த இலக்கணங்களோடு கூட இன்னொரு இலக்கணமும் இருக்கின்றது. என்ன இலக்கணம்னு கேட்டா, எல்லைக்கு உட்படாதிருத்தல் அப்படிங்கிற இலக்கணம். அது என்ன எல்லைக்கு உட்படாதிருத்தல் அப்படின்னு கேட்டா, உலகப் பொருளிலே ஒரு பொருள் நேற்று இருந்தது, இன்று இல்லை, அல்லது நாளைக்குத்தான் தோன்றும் என்ற கால எல்லை இருக்கின்றது. நேற்று வித்தாக இருந்தது, அது முளைத்து விட்டது என்று சொன்னால் வித்து என்ற நிலை மாறிவிட்டது. ஆகவே இங்கிருந்த வித்து எங்க, நிலத்திலே விதைக்கப்பட்ட வித்து எங்கன்னு கேட்டா வித்து தெரியாது, முளைதான் தெரியும். இப்ப நேற்று இருந்தது, இன்று இல்லை. மரம் எங்கேன்னு கேட்டால் மரம் நாளைக்குத்தான் தோன்றும் என்பதனால இன்று இல்லை, ஆனால் நாளைக்கு உண்டாகும் அப்படின்னு இருக்கு. ஒரு தாய் கருத்தரித்தால் அது உயிர் பெற்று வளர்ந்து 10 திங்களிலே குழந்தை உண்டாகும், குழந்தை வரும். அப்ப இன்று இல்லையாயினும் நாளை வரும். நேற்று இருந்தது, இன்று இல்லை என்று உலகப் பொருள்களுக்கு கால வரையறை இருக்கின்றது. ஆகவே காலத்தினால் உலகப் பொருள்கள் கட்டுப்படுகின்றன, எல்லை காணப்படுகின்றன. காலத்தினால் ஒரு எல்லையானது காட்டப்பெறுகின்றது. அதுபோல இடத்தினாலும் எல்லை காட்டப்பெறுகின்றது, தேசத்தினாலே. இந்த மாங்கனி காஷ்மீரத்தில் தான் விளையும், வேறு இடங்களிலே இந்த மாங்கனி விளையாது. ருத்ராட்ச மரம் நேபாளில தான் கிடைக்கும், நம்ம ஊர்ல வச்சா அது வளராது அப்படின்னு சொல்றோம்.
அதுபோல அந்த கவரிமா அதை நம்ம ஊர்ல கொண்டு வந்து வச்சோம்னா செத்துரும். அதற்கு இந்த வெப்பம் ஒத்துக்காது. அதுபோல ஒரு சில பொருள்கள் இங்கு காணப்படும், வேறு இடத்து காணப்பட மாட்டா அப்படிங்கிற எல்லை இருக்கின்றது. காலத்தினாலும் தேசத்தினாலும் இவை எல்லைகள். வர்த்தமானம் என்ற பயன்படு நிலையினாலும் ஓர் எல்லை இருக்கின்றது. அது என்ன எல்லை அப்படின்னு கேட்டா, அது கிட்டத்தட்ட காலதேச எல்லை தான். ஒரு பொருள் நமக்கு ஒரு இடத்தில் பயன்படும், இன்னொரு இடத்தில் பயன்படாது. அது வர்த்தமானத்தினாலே எல்லை காணப்படுவது. மார்கழி மாசம் தை மாசம் கம்பளி போட்டு போத்திக்கிட்டு படுத்திட்டு இருந்தோம். அப்பொழுதெல்லாம் பயன்படுத்திய கம்பளியை ஏன் சித்திரை வைகாசி ஆனி மாதத்தில் நீ பயன்படுத்த மாட்டேன் என்கிறாய் என்று கேட்பதை போல. அப்பொழுது தேவைப்பட்டது, இப்பொழுது அது தேவைப்படல மட்டும் இல்ல, அது நமக்கு சிரமத்தையும் கொடுக்கும். ஒரு காலத்திலே ஓரிடத்திலே ஒரு காலம் மார்கழி மாசம் தை மாசம் ஓரிடத்திலே அமர்நாத் போகும்போது, கேதார்நாத் போகும்போது, கைலாச யாத்திரையில பயன்படுகின்றது. இன்னொரு காலத்திலே பயன்படவில்லை, இன்னொரு இடத்திலே பயன்படவில்லை. நம்ம ஊர்ல பயன்படாது கம்பளி, வைகாசி மாசம் பயன்படாது. அவ்வாறு பயன்படுதல் என்பதனாலேயும் எல்லை காட்டப்பெறுகின்றன. உலகத்திலே இந்திரியங்களினாலே அறியப்படுகின்ற பொருள், உலகப் பொருள் அனைத்தும் காலம், தேசம், வர்த்தமானம் ஆகியவற்றினாலே எல்லை காட்டப்படுவன. இவ்வாறு எல்லை காட்டப்படாதிருக்கின்ற தன்மையும் சத்திற்கு இலக்கணம். அப்பொழுது சத்திற்கு இலக்கணம் என்னன்னு கேட்டா, யாண்டும் ஒரு சுவை கொண்டதாக இருக்க வேண்டும், எவ்வித மாற்றங்களுக்கும் உட்படாது இருக்க வேண்டும், காலதேச வர்த்தமானங்களினாலே எல்லை காட்டப்படாத இருக்க வேண்டும். எல்லை காட்டப்படாத தன்மைக்கு அகண்டம் என்று பெயர். எல்லை காட்டப்படுகின்ற தன்மைக்கு கண்டம் என்று பெயர். கண்டம் என்றால் துண்டிக்கப்படுவது, அகண்டம் என்றால் துண்டிக்கப்படாதது. சிவராத்திரி போது சிவநாம ஜபம், அகண்ட சிவநாம ஜபம் அப்படின்னா இடைவிடாது சிவாய நம என்று சொல்லிக்கொண்டே இருப்பது இரவு முழுவதும். அது அகண்டம் என்றால் துண்டுபடாமல், ரெஸ்ட் இல்லாம கண்டினியூஸாக. அகண்டம் என்பது எப்பொழுதும் இருக்கும், பெர்பச்சுவல் கண்டினியூட்டி இருக்கு, துண்டிக்கப்படுவதில்லை. காலதேச வர்த்தமானங்களினாலே துண்டிக்கப்படாமல், எல்லை காட்டப்படாமல் தொடர் நிகழ்ச்சியாக இருப்பது அகண்டம். என்றும் ஒரு சுவையோடு இருத்தல் ஏகரசம். மாறுதலுக்கு உட்படாதிருத்தல் நிர்விகாரம். அப்பொழுது நிர்விகார அகண்ட ஏகரச பொருளாயிருத்தல் என்பது சத்திற்கு இலக்கணம், வரையறை. இப்பொழுது அகண்ட ஏகரச நிர்விகார பொருள் என்று சத்திற்கு இலக்கணம் சொல்லியாச்சு. இது வரை செய்தல். இதிலே ஏற்படுகின்ற ஐயங்களை உதாரண வெண்பாக்களின் மூலம் ஐயங்களை நீக்கி விளக்குதல், அதுதான் வரை செய்து உணர்த்துதல். இதனை குறிக்கோளாக கொண்டது இந்த 6வது நூற்பா. சத்தினை எவ்வாறு இலக்கணம் சொல்கின்றோமோ அது போலவே அசத்திற்கு இலக்கணம் சொல்ல வேண்டும். அசத்திற்கு இலக்கணம் எளிது. என்னன்னா, எது சத்து அன்றோ அது அசத்து. சத்தின் இலக்கணங்களிலே எது குறைந்தாலும் அது அசத்தாகிவிடும். விகாரப்பட்டாலும் அது அசத்து, சுவை மாறுபட்டாலும் அது அசத்து, வெவ்வேறு சுவைகளை கொண்டிருந்தால் அது அசத்து, காலம் காட்ட பெற்றாலும் தேசம் காட்ட பெற்றாலும் பயன் காட்ட பெற்றாலும் அது அசத்து என்று பார்க்கின்றோம். ஆனா அசத்திற்கு இலக்கணம் எவ்வாறு சொல்கின்றார் என்று சொன்னால், சுட்டி அறியப்படுகின்ற எல்லா பொருளும் அசத்து. சுட்டி அறியப்படுகின்ற பொருள் உள்பொருளா இருந்தாலும் அசத்து. வேதங்களும் சைவ சித்தாந்தமும் இந்த கொள்கையை கொண்டிருக்கின்றன. ஒரு பொருள் உள்பொருளா இருந்தாலும், உள்பொருள் என்பது என்ன? உணர்வு நிலையிலே அறியப்படுகின்ற பொருள், உள்ளதாக அறியப்படுகின்ற பொருள், நம்மால் பயன்படுத்தப்படுகின்ற பொருள். அந்த பொருள் நமக்கு அன்றாடம் பயன்படுகின்றது என்பதனால அதனை இல்லை என்று யாராலும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட பொருள் அதுவும் அசத்து தான். என்னன்னா, அது சுட்டி அறியப்பட்டால் அசத்து. சுட்டி அறிதல் என்று சொன்னால் என்ன என்று கேட்டால், ஒரு காலத்திலோ ஒரு தேசத்திலோ இது என்ற சுட்டறிவுக்கு உட்பட்டு உணர்த்தப்படுகின்ற பொருள் எல்லாம் சுட்டி அறியப்படுகின்ற பொருள்.
உலகத்திலே இதுவரையும் நாம் அறிந்து வந்திருக்கின்ற எல்லா பொருளும் சுட்டி அறியப்படுகின்ற பொருள். இந்த சுட்டி அறியப்படுகின்ற பொருளை அறிவிக்கின்ற அறிவுக்கு சுட்டறிவு என்று பெயர். இந்த சுட்டறிவு எதனால் நிகழ்கின்றதுன்னு கேட்டா, நாம் பெற்றிருக்கின்ற 6 அறிகருவிகளினாலும் நிகழ்கின்றது. புறக்கருவிகளாகின்ற ஞான இந்திரியங்கள் 5, அதனால் சுட்டறிவுதான் நிகழும். அதே போலவே உள்ளத்தினாலும் சுற்றுணர்வு தான் நிகழும். இப்ப சுட்டறிவு, சுட்டு உணர்வு, உள்ளத்தினால் அறியப்படுவது, உணரப்படுவது, இந்திரியங்களால் அறியப்படுவது, அறியப்படுவது என்ற ஒரு சிறு வேறுபாடு இருக்கு. அப்ப இந்திரியங்களால் அறியப்படுவது, அறியப்படுவது என்றும், உள்ளத்தினால் உசாவப்படுவது, உணரப்படுவது என்று சொல்லப்படும். ஆனால் இந்திரியங்கள் சுட்டி அறிகின்றன, உள்ளம் சுட்டி உணர்கின்றது. இந்த இரண்டுமே ஏகதேச ஞானம் என்று சொல்லப்படும். ஏகதேசம் என்றால் ஒரு நிலை என்பது பொருள். ஒரு நிலையிலே அறியப்படுவது. அந்த நிலை என்ன? ஸ்டேட். அது என்ன ஸ்டேட்? காலத்தினால் எல்லைக்குட்படுவது, அல்லது இடத்தினால் எல்லைக்குட்படுவது, அல்லது பயன்பாட்டு தன்மையினால் எல்லைக்குட்படுவது என்று அவ்வாறுதான் அறியப்படுகின்றதே தவிர, எல்லா நிலைகளிலும் இது உள்ளது என்று அந்த எந்த பொருளும் அறியப்படுவதில்லை என்பதனால அறியப்படுகின்ற பொருளும் ஏகதேச பொருள்கள், அறிவிக்கின்ற அறிவும் ஏகதேச ஞானம். அப்படி இருந்தால் அதற்கு சுட்டு உணர்ச்சி, சுட்டி அறிதல் என்று தமிழிலே பெயர். ஆகவே சுட்டி அறியப்படுகின்ற பொருள் எல்லாம் அசத்து. இறைவன் அவ்வாறு சுட்டி அறியப்படுகின்ற பொருள் அல்லன் என்பதனால அவன் சத்து என்பது இது சத்திற்கும் அசத்திற்குமான இலக்கணம். இதனை இந்த நூற்பா நமக்கு விளக்குவதனை கருத்தாக கொண்டிருக்கின்றது என்பது கருத்துரை. என்பது சூத்திரம் என் நுதலிற்றோ எனின் சத்தும் அசத்தும் வரை செய்து உணர்த்துதல் நுதலிற்று என்று சொல்றோம். இப்பொழுது சுட்டி அறியப்படுவதனை அசத்து என்று சித்தாந்தம் கூறுகின்றது. அறவே அறியப்படாத பொருளை மட்டும்தான் அசத்து என்று ஏனைய சமயங்கள் கொள்கின்றன. அறவே அறியப்படாத பொருளை அசத்து என்று சொல்வதில் ஒன்றும் நமக்கு விசேடமான பயன் இல்லை. ஏன்? முயல் கொம்பினை அசத்து என்று சொல்ல தேவையில்லை. அதுதான் இல்லாத பொருள் என்று நமக்கு தெரிகின்றது. இல்லாத பொருள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் உண்டாக போவதில்லை. முயலுக்கு எத்தனை வைட்டமின் மாத்திரை கொடுத்தாலும் கொம்பு முளைக்க போறதில்லை. ஆகாயத்துல எத்தனை உழவு செய்தாலும் தாமரை உண்டாக போவதில்லை. இப்ப ஆகாய தாமரை, முயல் கொம்பு, இவையெல்லாம் அசத்துன்னு சொல்றதுல நமக்கு என்ன பலன் இருக்கு? எவ்வளவு முயற்சி செய்தாலும் இவை உண்டாக போவதில்லை என்பதனால என்றும் தோன்றவே வாய்ப்பு இல்லாத ஒரு பொருளை இல்பொருள், அசத்து என்று அவ்வாறு வரையறை செய்கின்றார்கள் ஏனையோர். அந்த வரையறையினாலே நமக்கு சிறப்பான பயன் யாது? ஒரு பயனும் இல்லை. மாறாக அன்றாடம் நாம் பயன்படுத்துகின்ற இந்த பொருளே நிலையில்லாதன, இவை சதமில்லை, இவற்றை நம்பி மோசம் போகாதே, இவற்றின் தன்மைதான் அசத்து. மெய்நூல்கள் எல்லாம் இந்த தன்மை இல்லாமல் உன்னை என்றும் காக்கக்கூடிய ஆல்வேஸ் அவைலபிளா இருக்கணும். அது எப்பொழுதும் ரெடிமேடா இருக்கணும். அது இன்பம் தருவதாக இருக்கணும். எப்பொழுதும் இன்பம் செய்வதாக, நன்மை செய்வதாக இருக்க வேண்டும். அதுவே நேற்று இருக்கும் இன்று இருக்காதுன்னு இருக்கக்கூடாது. அதுவே லண்டன்ல பயன்படும் மெட்ராஸ்ல பயன்படாதுன்னு இருக்கக்கூடாது. அப்படி காலதேச வர்த்தமானங்களினாலே எல்லை காணப்படாதாக அப்படி ஒரு பொருள் தான் சத்து என்று நூல்கள் கூறுகின்றன, மெய்நூல்கள் கூறுகின்றன என்பதனால அந்த சத்தினை நோக்க நாம் அன்றாடம் பயன்படுத்தி வருகின்ற பொருள்களும் அசத்து என்று உணர்வதுதான் மெய்நூல்களுடைய நோக்கமே தவிர, தலைகீழ நின்னாலும் முயலுக்கு கொம்பு முளைக்க போவதில்லை என்பதனால அறவே இல்லாத பொருளை அசத்து என்று இலக்கணம் கூறுவதனால நமக்கு எந்த விசேட பலனும் இல்லை. அது அசத்து தான். ஆனால் அதை சொல்லி நமக்கு என்ன பிரயோஜனம்? பிரயோஜனம் இல்லை. மாறாக நாம் எதை நம்புகின்றோமோ, இளமை, யாக்கை, உலக வாழ்வு, மனைவி மக்கள், இவற்றை அசத்து என்று உணர்ந்து நீங்க வேண்டும் என்பதனால எதை பற்ற வேண்டும், எதை விடுக்க வேண்டும் என்ற உணர்வினை கொடுக்கும் வண்ணம்
இங்கு இலக்கணம் அறியப்படுகின்றது. வைத்த நிதி பெண்டிர் மக்கள் குலம் கல்வி என்னும் பித்த உலகம் என்று திருவாசகம் கூறுகின்றது. அப்பொழுது வைத்த நிதி பெண்டிர் மக்கள் குலம் கல்வி, உயர்ந்த குலத்தில் பிறந்தாலும் அது கடவுளை அறிவதற்கு உதவப் போவதில்லை. எவ்வளவு நூலறிவு பெற்றிருந்தாலும் அது கடவுளை அறிவதற்கு உதவப் போவதில்லை. எவ்வளவு செல்வத்தை ஈட்டினாலும் அது கடவுளை அறிவதற்கு உதவப் போவதில்லை. கடவுளை அறியாமல் மீண்டும் பிறவா நிலை தோன்றப் போவதில்லை. பிறந்தவர்கள் எல்லாருக்கும் மரணத்தினால் வருகின்ற துன்பம் விளைகின்றது என்பதனால, மனைவி அன்பு செய்வதனால மரண துன்பம் நீங்க போவதில்லை. கோடிக்கணக்காக பேங்க்ல பணம் இருப்பதனால மரண துன்பம் நீங்க போவதில்லை. நிரம்ப பிள்ளைகளை பெறுவதனால மரண துன்பம் நீங்க போவதில்லை. 1000 நூல்களை கற்று PhD வாங்குவதனால மரண துன்பம் நீங்க போவதில்லை. மரண துன்பம் என்பது மீண்டும் பிறவா நிலையில்தான் நீங்கும். அது கடவுளை அறிவதனால்தான் பிறவா நிலை உண்டாகும் என்பதனால சத்து பொருளினால்தான் உனக்கு நிலைத்த இன்பம். அந்த நிலைத்த இன்பத்தை தராமல் மீண்டும் மீண்டும் பிறக்க செய்து மரண பயத்தை உண்டாக்குகின்ற பொருளை அசத்து என்று வேதமும் சைவ சித்தாந்தமும் வரையறை செய்கின்றன. ஆகவே சுட்டி அறியப்படுகின்ற பொருள் எல்லாம் அசத்து என்று பார்க்கின்றோம். இப்பொழுது உணரப்படுகின்ற பொருளை சத்து என்றும் உணர்விற்கு அப்பாற்பட்ட பொருளை அசத்து என்றும் ஏனையோர் கொள்கின்றது. அதனால உணர்வுக்கு அப்பாற்பட்ட பொருளாகின்ற கடவுள் மெய்ப்பொருளாயிருந்தாலும் அவர்களால் அசத்து என்று கொள்ளப்படும். முயல் கொம்பு போல அவ்வாறு கொள்வதனால் நமக்கு நட்டமும் ஏற்படுகின்றது என்று பார்க்கின்றோம் என்பதனால இங்கு அசத்திற்கு வரையறை என்ன கேட்டால், சுட்டி அறியப்படுகின்ற பொருள் அசத்து. சுட்டறிவுக்கு அப்பாற்பட்டு அதனுடைய அருளினாலே அறியப்படுகின்ற கடவுள் மட்டும்தான் சத்து. சரி, சொல்லிட்டீங்க. 3 பொருளிலே 2 பொருளை சொல்லிவிட்டீர்கள். இடைப்பட்ட பசுவினை பற்றி அதன் நிலை என்ன என்று கேட்டால் அது 7வது நூற்பாவிலே சொல்லப்படும். அது சத்திற்கும் அசத்திற்கும் இடைப்பட்ட சதசத்து என்ற நிலையில் இருக்கின்றது. 6வது நூற்பாவினுடைய கருத்து நோக்கம் சத்திற்கும் அசத்திற்கும் வரையறை செய்வது. இதனை தொடர்ந்து 7வது நூற்பாவினுடைய நோக்கம் என்னன்னு கேட்டா, இந்த 3 பொருளிலே விடுபட்டிருக்கின்ற பொருள் எது? பசு. பதியை சத்து என்று இந்த 6வது நூற்பா நமக்கு விளக்கிவிட்டது. பாசம் முழுவதும் அசத்து என்று விளக்கிவிட்டது. அது உள்பொருளாயிருந்தாலும் அசத்து தான் என்று கூறிவிட்டது. 3மே உள்பொருள் தான். அந்த 3லே சத்து மட்டும் பதி மட்டும்தான் சத்து. பாசம் என்பது அறவே அசத்து என்று சொல்லிவிட்டது. 3வது உள்பொருளாகின்ற பசு யாது என்று கேட்கும் பொழுது அது சதசத்து என்று 7வது நூற்பாவிலே சொல்ல போகின்றார். அது அசத்தினை சார்ந்து தன்னை அசத்தாகவே அறிகின்ற காரணத்தினாலும், அந்த அசத்தின் சார்பினை விடுத்து சத்தினை சார்ந்தால் தன்னை சத்தாகவே அறிய வல்லது என்பதனாலும், அது சார்ந்ததன் வண்ணம் இருப்பதனால சத்தினை சார்ந்து சத்தாகவோ அல்லது அசத்தினை சார்ந்து அசத்தாகவோ இருக்கக்கூடியது என்பதனால அதனை சதசத்து என்று கூறலாம். அல்லது அது அசத்தினை சாரக்கூடியதுனால அது சத்து அன்று என்றும், அது அசத்தினை கைவிட்டு விட்டு சத்தினை சார்ந்தால் அது அசத்தினை சாரப்போவதில்லை என்பதனால அசத்து அன்று என்றும். ஆகவே எது சத்தும் அன்றோ அசத்தும் அன்றோ அதனை சதசத்து என்றும் கூறலாம். எப்படி கூறினாலும் இந்த உயிர் என்பது சார்ந்ததன் வண்ணம் இருக்கும் என்பது அதற்கு இலக்கணம். அந்த இலக்கணத்தை அதற்கு இடப்பட்டிருக்கின்ற சதசத்து என்ற பெயர் விளக்கும். இப்பொழுது இந்த நூற்பாவிலே சத்தும் அசத்தும் வரையறை செய்ய போகின்றார். அதனுடைய பொருளை ஒரு தடவை பார்த்துட்டு ஆசிரியர் எவ்வாறு மேற்கோள் அமைக்கின்றார் என்பதை பார்ப்போம். உணர்வுரு எனின் அசத்து. முதல்வன் உயிர்களால் அறியப்படுகின்ற பொருளா அல்லது அறியப்படாத பொருளா என்ற கேள்விக்கு விடையாக உணர்வுரு எனின் அசத்து. அறியப்படும் பொருளே என்று கூறினால், உயிர் இதுவரையிலும் அறிந்து வைத்திருக்கின்ற பொருள் எல்லாம் அழிந்தே வந்திருக்கின்றது. அது பிறக்கின்றது, வளர்கின்றது, தேய்கின்றது, அழிகின்றது என்று பார்த்து வந்திருக்கின்றோம். அது தோன்றுகின்றது, சிறிது காலம் வாழ்கின்றது, நிலைபேறு பெறுகின்றது, பிறகு காணாமல் போகின்றது, அழிகின்றது என்று அறிந்து வந்திருக்கின்றோம். ஆகவே உணர்வுரு என்று சொன்னால் இதுவரையிலும் அறியப்பட்ட பொருள்களைப் போல கடவுளும் தோன்றி அழிகின்ற பொருளாக ஆகிவிடுவான்.
தோன்றி எழுகின்ற பொருளுக்கு அசத்து என்று நாம் இலக்கணம் வருகின்றோம் என்பதனால உலகப் பொருளை போல அவன் உணரப்படுபவன் அல்லன். இப்பொழுது இதிலிருந்து இரண்டு விஷயங்கள் உணர்த்தப்படுகின்றன. ஒன்று, கடவுள் சுட்டறிவினால் அறியப்படுகின்ற பொருள் இல்லை என்ற உண்மையை உணர்த்தப்படுகின்றது. இரண்டாவது, சுட்டறிவினால் அறியப்படுவதற்குத்தான் அசத்து என்று பெயர் என்ற அசத்தின் இலக்கணமும் கூறப்படுகின்றது. நல்லா கவனிக்கணும். உணர்வுரு எனின் அசத்து என்ற ஸ்டேட்மெண்ட், அந்த வாக்கியம், அந்த சொற்றொடர் இரண்டு பயன்களை கொண்டது. ஒன்று, அசத்து என்றால் என்ன என்ற இலக்கணம். உணர்வுரு என்பது அசத்து என்பது இலக்கணம். சுட்டி அறியப்படுகின்ற பொருள் அசத்து என்ற சொல்லுக்கான பொருள், அசத்து பொருளுடைய இலக்கணம் சொல்லப்பட்டு விட்டது. இன்னொன்று சொல்லப்பட்டிருக்கு, கடவுளை உணர்வுரு என்று சொன்னால் அவன் இதை போல் அசத்தாகி விடுவான் என்பதனால அவன் உணர்வுரு அல்லன் என்ற அந்த இரண்டாவது செய்தியும் ஒரே தொடரிலேயே அமைந்து விட்டது என்று பார்க்கின்றோம். இப்பொழுது இந்த தொடர் அசத்தினுடைய இலக்கணத்தை கூறிவிட்டது, கடவுளுடைய இலக்கணத்தை பாதி கூறியிருக்கின்றது. என்ன பாதி? அவன் உணர்வுரு அல்லன், சுட்டறிவினாலே அறியப்படுகின்ற பொருள் ஆகமாட்டான் என்பது. அது பாதி இலக்கணம் தான் கடவுளுக்கு. மீதி இலக்கணம் என்ன? அவன் அப்பிரமேயமாக அறியப்படுவான். எந்த கருவி கரணங்களுடைய தேவையும் ஏற்படாமல் தன்னைத்தானே அறிவிக்கின்ற பொருள் அது என்பதனால அவன் அறவே அறியப்படாத பொருள் இல்லை என்பது இரண்டாவது இலக்கணம். அப்ப கடவுளுடைய பாதி இலக்கணத்தை இந்த தொடர் கூறுகின்றது. கூறுகின்ற அந்த நிலையிலேயே அசத்திற்கு வரையறை செய்து விட்டது. உணர்வுரு என்பது அசத்து என்பது வரையறை. சரி, அடுத்தது உணராது எனின் இன்மையின் என்றது அடுத்த தொடர். முதல்வன் உயிர்களால் அறியப்படாத பொருளே என்று சொன்னால், உணராது என்பது உணரப்படாதது என்பது பொருள். சென்ற வகுப்பில் விளக்கியிருக்கிறேன். செய்வினை செய்யப்பாட்டு வினை மயக்கம் என்று அதற்கு பெயர். இறைவன் அறவே அறியப்படாதவன் என்று சொன்னால், எனின் என்பதை இரண்டு முறை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நூற்பாவில ஒரு முறை தான் இருக்கு, இரண்டு முறை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். உணராது எனின் இன்மையின் என்றால் இன்மையினால், இன் என்பது மூன்றாம் வேற்றுமை உருவு பொருளை தருகின்ற ஒரு உருவு. உணராது என்று உணரப்படாது என்று சொல்லிவிட்டால் எல்லோரும் கொள்வதை போல உணரப்படாத பொருள் என்பது எது? அது முயல் கொம்பு, ஆகாய தாமரை. அதே போல அது இன்மையின் என்றால் இல்பொருள் என்ற காரணத்தினாலே அசத்தாகும். சைவ சித்தாந்தம் எல்லா பொருளையும் உள்பொருள் என்றே கொள்ளும். ரொம்ப நுண்ணிய கோட்பாடு இது. என்ன காரணம்னா, உள்ள பொருளை பற்றித்தான் நாம் பேசவே முடியும் என்பதனால சர்க்காரியவாதம் என்று பெயர். இல்லாத பொருளுக்கு தோற்றமே ஏற்படாது என்பதனால எந்த ஒரு பொருளும் எப்பொழுதும் உள்ள பொருள் தான், அதுதான் காரியப்படுகின்றது, காரியப்படுவதுதான் தோற்றம் பெயர். அதற்கு சர்க்காரியவாதம் என்று பெயர். இப்பொழுது ஏனையோர் கருத்தை அனுமதித்து அதனை ஏற்றுக்கொண்டு கூறுகின்றார். இறைவன் உணர்நிலைக்கு அப்பாற்பட்டவன், அறியப்படாத பொருள் என்று சொன்னால், உணர்நிலைக்கே வாராத முயல் கொம்பு, ஆகாய தாமரை போல அவன் இல்பொருளாகி விடுவான். இல்பொருளாகிய காரணத்தினாலே அசத்தென்று அறியப்படுவான். ஆனா கடவுளை அசத்தென்று நூல்கள் கூறவில்லை, சத்தென்று கூறுகின்ற என்பதனால அவன் அறியப்படாத பொருளும் இல்லை என்று இறைவனுடைய மீதி இலக்கணம் சொல்லப்பட்டது. பாதி இலக்கணம் என்னன்னு சொன்னா, உணர்வுரு எனின் அசத்து என்பது பாதி இலக்கணம். மீதி இலக்கணம் என்னன்னா, உணராது எனின் இன்மையினால் அவன் அசத்தாவான் என்பதனால அவனை உணரப்படாதவன் என்றும் கூறக்கூடாது. அவனை உணர்வதற்கு ஒரு சிறப்பு நிலை ஞானம் தேவைப்படுகின்றது, பதிஞானம் தேவைப்படுகின்றது என்பதனால அவன் அறவே அறியப்படாதவன் என்றும் கூறக்கூடாது என்று ஆகிவிட்டது. அந்த பதி இலக்கணத்தை, சொரூபத்தை விளக்குவார். எப்படி விளக்குவார்னு கேட்டா, இருதிறன் அல்லது, அல்லது என்றால் வேறாக என்பது பொருள். அண்மை என்பதற்கான பொருளை சென்ற வகுப்பிலே சொன்னேன். இவர் கணக்கு ஆசிரியரான்னு கேட்டா, இவர் கணித ஆசிரியர் அல்ல, தமிழ் ஆசிரியர். அப்ப இவர் கணக்கு ஆசிரியர் கிடையாது, தமிழ் ஆசிரியர் சொல்றதுக்கு அல்லது என்ற அல்லர் என்ற சொல்ல பயன்படுத்த வேண்டும். அது அண்மை பொருளை பயன்படுத்த வேண்டும், இன்மை பொருளை பயன்படுத்தக்கூடாது. இவர் கணக்கு ஆசிரியர் அல்லர், தமிழ் ஆசிரியர்னு சொல்லணுமே தவிர கணக்கு ஆசிரியர் இல்லைன்னு சொல்லக்கூடாது.
அப்ப இருத்திறன் அல்லது என்று சொன்னால் இரண்டு வகைகளுக்கும் வேறாக அர்த்தம். அது என்ன இரண்டு வகை? முதல் வகை என்பது உணர் உரு என்ற வகை, சுட்டி அறியப்படுகின்ற பொருள் என்ற வகை. அதற்கும் வேறாக என்றால் அதர் தேன் தட், சுட்டி அறியப்படுகின்ற பொருள் அல்லன். இன்னொரு திறம் என்ன? உணராது என்பது இன்னொரு திறம், இன்னொரு வகை, அறவே அறியப்படாத பொருள். அதுவும் அல்லது என்பதனால அதற்கும் மாறாக என்றால் அறவே அறியப்படாத பொருள் என்ற நிலைக்கும் மாறாக என்பதனால ஏதோ ஒரு வகையினாலே அவன் அறியப்படுபவன். எந்த வகையினாலே அறியப்படுவன் என்பது நமக்கு இன்னும் தெரியல, அந்த வழிவகை தான் தெரியல. ஆனால் அவன் ஏதோ ஒரு ஸ்பெஷல் டெக்னிக், அந்த வகையினாலே அறியப்படுபவன் தான் அவன், அப்பிரமேயமாக அறியப்படுபவன் என்பதனால இருத்திறன் அல்லது என்றால் முதல்வன் இவ்விரு திறத்தனும் அல்லன். அதாவது அவன் உலகம் போல அறியப்படுகின்ற பொருளும் அல்லன், ஒரு வகையாலும் அறியப்படாத பொருளும் அல்லன் என்றாகின்றது. அதனால ஞானியர் பெருமக்கள், அவனை அறிந்த பெருமக்கள் எவ்வாறு கூறுவார்கள் என்றால் ரெண்டு விதமாக சொல்லுவாங்க. அது என்ன ரெண்டு விதம் அப்படின்னு கேட்டா, அவன் ரெண்டு விதமும் அல்லன் என்பதனால ரெண்டு விதத்தினால சொல்லலாம். எப்படின்னு கேட்டா, அவன் சுட்டி அறியப்படுபவன் அல்லன் என்பதனால அவன் சுட்டி அறியப்படுபவன் அல்லன் என்று கூறுவார்கள். அவன் அறவே அறியப்படாதவனும் அல்லன் என்பதனால அவனை நான் அறிந்திருக்கிறேன் என்றும் கூறுவார். இப்பொழுது அவன் சுட்டி அறியப்படும் பொருள் இல்லை என்பதனால நான் அவனை அறியவில்லை என்றும் கூறுவார்கள். அறிந்தவர்களே கூறுவார்கள். சாமியை தெரியுமான்னு தெரியாதுன்றுவாங்க. என்ன காரணம்? இவன் தெரியுமான்னு கேட்கறது எந்த நிலையில கேட்கிறான்? கண்ணால பார்க்க முடியுமா, கையால தொட முடியுமான்னு நினைச்சிட்டு கேட்கிறான். ஆகவே கேட்பவனை புரிந்து வைத்திருக்கிறார்கள் அவர்கள். அப்ப கருவி கரணங்களை கொண்டு அவனை அறிய முடியுமான்னு தானே அவன் கேட்கிறான். அப்படி அறிய முடியாதுங்கிறதுனால தெரியாதுன்றுவாங்க. அதே நேரத்துல கடவுள் உண்டா இல்லையா, கடவுளை இந்த உயிரானது அடைய முடியுமா அப்படின்னு ஒருத்தன் உண்மையிலேயே முக்தி இச்சினாலே கேட்பான் என்று சொன்னால் கடவுள் உண்டு, அவன் நம்மால் அறியப்பட்ட எல்லா பொருளிலும் மிக நெருங்கியவன், அவனை நான் நன்றாக உணர்வேன், அவனுடைய அன்பினை நான் பெற்றிருக்கின்றேன், அவன் இல்லாமல் நான் இல்லை என்று தங்களுடைய அனுபவத்தை கூறுவார்கள் என்பதனால பெரியோர்கள் இரண்டு வகையாகவும் கூறுவார்கள். அவனை அறியப்படாத பொருள் என்றும் கூறுவார்கள், அறியப்படுகின்ற பொருள் என்றும் அவர்கள் கூறுவார்கள். இரண்டு வகை என்று சொன்னால் ஒரு வகையால் அறியப்படாத தன்மை உடையவன் என்றும் வேறொரு வகையால் அறியப்படுகின்ற தன்மை உடையவன் என்றும் அவனை நான் அறியவில்லை என்றும் கூறுவார்கள், நான் அவனை அறிந்திருக்கின்றேன் என்றும் கூறுவார்கள். இவ்வாறு அறிந்தவர்கள் கூறுவார்கள். அறியாதவர்கள் கூறுவதை இங்க சொல்லல. கடவுளை அறிந்து வைத்திருக்கின்ற நால்வரும் எப்படி கூறுவார்கள்னா, நான் அவனை அறிந்து கொள்ளவே இல்லை என்று கூறுவார்கள். நான் அவனை நன்றாக அறிவேன், நலனே இனி நான் உன்னை நன்கு உணர்ந்தேன் என்று அந்த திரு அஞ்சைக்களம் பதிகத்துல நம்பியார் கூறுகின்றார். சாமி, நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் உன்னை, நலனே உன்னை நான் இனி நன்கு உணர்ந்தேன் என்று கூறுவார். அப்பொழுது பெருமானை அறிந்தேன் என்றும் அவர் கூறுகின்றார் என்று பார்க்கின்றோம். ஆருன்னை அறியகிற்பாரே, யாரால உன்னை தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு திருவாசகத்துல. அப்ப கடவுளை தெரிந்து கொள்ள முடியாது என்று கூறுகின்றார். கூறுபவர் யாருன்னு கேட்டா தெரிந்து கொள்ளாதவர் கூறல, தெரிந்து கொண்ட திருவாதூரடிகள் கூறுகின்றார். அப்பொழுது இறைவனை நன்றாக அறிந்த திருவாதூரடிகள் உன்னை யாரால தெரிஞ்சுக்க முடியும் கூறுவதனால இறைவன் அறியப்படாதவன் என்பதை தான் அவர் கொள்கையாக கூறுகின்றார். அப்ப அது முதல் வகை. அவரை போலவே இறைவனுடைய அருளை பெற்றிருக்கின்ற நம்பியார் சொல்லும் பொழுது நலனே இனி நான் உன்னை நன்கு உணர்ந்தேன் சொல்றார். அப்பொழுது அவர் அறியப்படும் பொருள் என்ற கொள்கையை கூறுகிறார். இப்ப இரண்டு கொள்கைகளும் இருவருக்கும் ஒப்ப அமைந்தவைதான் என்பதனால இரண்டு வகையின் இசைக்கும் மண் உலகு. மண் என்றால் நிலை பெற்ற, எதிலே நிலை பெற்ற? பெருமானுடைய அருளிலே நின்று நிலை பெற்ற. உலகம் என்றால் உயர்ந்தோர்கள் ஞானியர் பெருமக்கள் இரண்டு வகையின் இசைப்பார்கள். அதனால அது சிவசக்தி என்று சொல்லப்படும். சிவசத்தாம் என சிவம் என்ற சொல்லினாலே அதனுடைய அறியப்படாத தன்மையும், சக்தி என்ற சொல்லினாலே அது அனுபவ பாத்தியமானது, அதனை நாம் அனுபவிக்கலாம், அந்த உரிமை உயிர்களுக்கு இருக்கின்றது. நம்மால் அவனுடைய அருள் துணை கொண்டு உணரத்தக்க பொருள்தான் என்று பார்க்கின்றோம். ஆகவே சத்து என்பது அவன் அவைலபிள் என்பதை காட்டுகின்றது.
உயிருக்கு அவன் அவைலபிள் அப்படிங்கிறத காட்டுறது. சிவம் என்பது அவன் கரணங்களுக்கு தொலைவிலே இருப்பவன், அறியப்படாது என்பதை காட்டுகின்றது. என்பதனால இந்த இரண்டு தன்மைகளையும் சேர்த்து அவனை சிவசத்து என்று சொல்லலாம். அவ்வாறு இரண்டு வகையின் இசைக்கும் என்றால் கூறும். மண்ணுலகு என்றால் அருளிலே நிலை பெற்றிருக்கின்ற மெய்ஞானியர் பெருமக்கள். இந்த சிவஞான போதத்தினுடைய முதல் நூற்பாவிலே அந்த மாதிரி என்மனார் புலவர் என்று சொன்னார். புலவர் என்றால் நல்ல அறிவு கொண்டவர்கள், நூல் அறிவு கொண்டவர்கள், ஆராய்ச்சி அறிவு கொண்டவர்கள். அவங்க நிறைய PhD பண்ணுவாங்கன்னு அர்த்தம். அவர்கள் அந்த மாதிரி என்மனார் என்பதனால அது பொது அதிகாரம். நன்கு ஆராய்கின்ற அந்த அறிவு கொண்டவர்கள் ஒரு பொருள் எங்கு ஒடுங்கியதோ அங்கிருந்துதான் தோன்றும். வைத்த இடத்தில் தான் தேடணும். வைக்கிறது ஒரு இடம், தேடுறது ஒரு இடம் இருந்தா பொருள் கிடைக்குமா? ஆற்றிலே இட்டு குளத்திலே தேடக்கூடாது என்று பரிகசிக்கிறார் பறவையார் நம்பியார் ஒருவர். அதே போல ஒடுங்கின இடத்தில் தான் உற்பத்தி உண்டாகும் என்பதை ஆராய்ச்சி அறிஞர்கள் எளிதிலே கூறுகின்றார்கள். அது அனுமானம் என்ற ஆராய்ச்சி அறிவு, அது அனுபவ அறிவு அன்று. இப்பொழுது கடவுளை அறிவதற்கு ஆராய்ச்சி அறிவு போதாது. கடவுளுடைய தடத்தை இலக்கணத்தை வேண்டும் என்றால் ஆராய்ச்சி அறிவினாலே ஊகித்து உணரலாம். ஆனால் இங்கு சொல்லப்படுவது கடவுளுடைய சொரூபம், உண்மை இலக்கணம். உண்மை இலக்கணம் என்பது அனுபவப்பட்டவர்கள் தான் சொல்லலாம். இப்பொழுது கடவுளை அறிந்திருக்கின்ற நால்வர் அவனை அவனை அறிய முடியாது என்றோ அறியலாம் என்றோ சொன்னால் அது இலக்கணமாகும். கடவுளை அறியாதவர்கள் தங்களுடைய அனுமானத்தினாலே, கருதல் அளவினாலே இதையே சொன்னால் அது நம்பத்தகாதாகும். ரெண்டு பேரும் ஒன்னதான் சொல்றாங்க, இருந்தாலும் எதை ஏற்கலாம் என்று சொன்னால் திருமுறைவாணர்கள் சொன்னால்தான் அதை ஏற்கலாம். அதே இன்னொருவன் சொன்னால் அதை ஏற்க முடியாது. எப்படி ஏற்க முடியாதுன்னு கேட்டா, இந்த அரிசி மாவை கீழே கொட்டி வச்சிருக்கிறோம், எறும்பு அதுல ஊறுது. எறும்பு ஊறும் போது அரிசி தின்னுக்கிட்டே ஊறுது. அப்ப ஒரு காவன்னா தெரியுது பாரு. அந்த எறும்புக்கு காவன்னாவை தெரியும், அது கரெக்டா கேனு எழுதி இருக்குது அப்படின்னு சொன்னா அதை நீங்க ஏத்துப்பீங்களா? அதுபோல அனுபவ ஞானம் இல்லாதவன் கல்வி அறிவினாலே இப்படி இருக்கும் என்று ஊகித்து சொல்வதனால கடவுள் அப்படி இருந்து விட மாட்டான். அதனால அது நம்பிக்கைக்குரியது அன்று. இப்பொழுது அனுமானத்திற்கு மேல் நாம யார எதனா நம்பணும்னா, கடவுளுடைய சொரூபத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆகமமே பிரமாணம். ஆகமம் என்றால் நூல். நூல் என்பது யாது? நூல் என்பது வேதம், ஆகமம், திருமுறை என்பன நூல்கள். அப்ப அவை ஏன் நூல்கள் என்று சொல்லப்படுகின்றன கேட்டா, அவை இறைவனை அறிந்தோர் வாக்கு. ஆகவே இறைவனை பற்றி அறிந்தோர் வாக்குத்தான் இங்கு நமக்கு தேவை என்பதனால மண் உலகு என்று அந்த பெரியோர்களை இந்த பாடல் இந்த நூற்பா குறிக்கின்றது. முதல் நூற்பா சாதாரண நல்ல அறிவு கொண்டவர்கள், நல்ல அறிவு கொண்டவர்கள், ஆனால் கடவுளை அறிந்தவர்கள் என்று சொல்ல முடியாது. அப்படிப்பட்டவர்களை புலவர் என்று சொன்னார். இப்பொழுது மெய்ஞானியரை மண் உலகு என்று இந்த நூற்பாவிலே கூறுகின்றார். ஆகவே இறை அனுபவம் கொண்டவர்கள் இறைவனை உணர்ந்தார்க்கும் உணர்வறியவன் என்று அவருடைய அறியப்படாத தன்மையும் கூறுவார்கள். நலனே இனி நான் உன்னை நன்கு உணர்ந்தேன், என் புந்தி வட்டத்திற்குள் புக்கு நின்றானையும் பொய்யன்பனோ என்று அவனை நான் அறிவேன் என்றும் கூறுவார்கள். ஆகவே இரண்டு விதத்திலும் அந்த ஞானியர் பெருமக்கள் கூறுவார்கள் என்பது இந்த நூற்பாவிற்கு பொருள். இப்பொழுது இந்த நூற்பாவிற்கு இரண்டு அதிகரணங்கள் இருக்கின்றன. என்ன இரண்டு கூறுகள்? முதல் கூறு அசத்தின் வரையறை கூறுவது, இரண்டாவது கூறு சத்தின் வரையறை கூறுவது. முதலிலே அசத்தின் வரையறை கூறிவிட்டார். எப்படி கூறினார்? உணர்வுரு எனின் அசத்துன்னு சொல்லிட்டார். நூற்பாவில உணர்வுரு அசத்தினின்னு இருக்கு. அசத்து எனின் என்பதை எனின் அசத்து என்று மாற்றிக்கொள்ள வேண்டும். உணர்வுரு எனின் அசத்து என்பது அசத்தினுடைய டெஃபனேஷன். சுட்டி அறியப்படுகின்ற பொருள் எல்லாம் அசத்து. அசத்து என்பது அதற்கு இடப்பட்ட பெயர். அந்த அசத்து என்ற பெயருக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டா, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் தி டேர்ம் அசத் அப்படின்னு கேட்டா, எது சத்து அன்றோ அது அசத்து. என்பது அண்மை பொருளை காட்டுகின்ற ஒரு வடமொழியே சொல்கின்ற ஒரு பிரத்யம் என்று சொல்வார்கள். ஒரு சொல்லினுடைய பொருளை மாற்றுகின்ற அந்த சிறு எழுத்திற்கு பிரத்யம்னு பேரு. சத்து என்பதனுடைய பொருளை அது மாத்துது. அசத்து என்று என்பது சேர்க்கிறதுனால அஞ்ஞானம்னு வருது. எங்கு ஞானம் நிகழவில்லையோ
அங்கு நிகழ்வன எல்லாம் அஜ்ஞானம். அப்ப அசத்து என்று சொல்லும்போது எது சத்திற்கு மாறானதோ அது அசத்து. அப்ப அசத்து என்பதனுடைய இலக்கணம் என்ன? சத்தின் இலக்கணம் தான் நுகர்ந்து அறிவதற்கு காலம் பிடிக்கும். ஆனால் அசத்தை தான் அன்றாடம் நுகர்ந்து கொண்டிருக்கின்றோமே என்பதனால அன்றாடம் நுகர்கின்ற அசத்தினுடைய இலக்கணத்தை எளிதாக சொல்லலாம். எப்படி சொல்றோம்னா, உன்னால் நுகரப்பட்டாலே அது அசத்து தான். 5 இந்திரியங்களினாலே நுகரப்பட்டாலே அது அசத்து தான். உள்ளத்தினாலே உசாவப்பட்டு தெளிந்தாலும் அது அசத்து தான். அப்ப வாக்கு என்று சொல்லப்படுகின்ற புறக்கருவிகளினாலே அறியப்படுகின்ற அந்த 5 அறிவுகளும் பாசஞானம், உள்ளத்தினாலே அறியப்படுகின்ற மனம் என்று சொல்லப்படுகின்ற பாசப்பொருளிலிருந்து தன்னை நீக்கி பார்த்து தன்னை அறிகின்ற அறிவு பசுஞானம். அந்த இரண்டுமே அசத்து, அதாவது சத்திற்கு மாறானது. ஏன்? இந்த ஞானம் விகாரப்பட்டு கொண்டே இருக்கும். ஏன் விகாரப்பட்டு கொண்டே இருக்கும்? அந்த பொருள் விகாரப்பட்டு கொண்டே இருக்கின்றது. இந்த அறிவினால் அறியப்படுகின்ற பொருள் விகாரப்பட்டு கொண்டே இருப்பதனால விகாரப்பட்டு கொண்டே இருக்கின்ற அந்த பொருளை அறிகின்ற அறிவும் தொடர்ந்து விகாரப்பட்டு கொண்டே இருக்கும். இது கறந்த பால் என்று அறிந்த அறிவு சிறிது நேரத்திலே இது நீர்த்த பால், இது இது காபி போட்டா கொஞ்சம் வாசனை பிடிக்கும் அடிக்கும் அப்படிங்கிற பால், அப்புறம் இது உண்ணத்தகாத பால், இத நல்ல நிலையிலேயே புரை குற்ற வேண்டும், இல்லை என்றால் இது கெட்டு போய்விடும். அது புரை குற்றிய பிறகு இது இனிமேல் பால் என்று இது தயிர் என்று இவ்வாறு அந்த பொருள் விகாரப்பட அந்த பொருளை பற்றிய அறிவும் விகாரப்பட்டு கொண்டே இருக்கின்றது என்பதனால அந்த பாசஞானம் சுட்டறிவு என்பது அசத்து. பொருள் மட்டும் அசத்து இல்ல, பொருளை அறிவிக்கின்ற அந்த அறிவிற்கும் சித்தாந்தத்திலே அசத்து என்று பெயர். அறியப்படுகின்ற பொருளுக்கும் அசத்து என்று பெயர். அந்த பொருளை அறிகின்ற அறிவு, அந்த பொருளினால் ஏற்படுகின்ற அறிவு, அந்த அறிவிற்கும் அசத்து என்று பெயர். இரண்டுமே ஏன் அசத்து என்று பெயர் பெறுகின்றன கேட்டா, இரண்டுமே தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கின்றன, விகாரப்பட்டு கொண்டே இருக்கின்றன என்ற காரணத்தாலே இரண்டுமே அசத்து என்று கூறப்படும். அதனை முதற்கூறாக எடுத்துக் கொள்கின்றார். நூற்பாவில் உள்ள உணர்வுரு எனின் அசத்து என்ற தொடரின் பொருளை மேற்கோளும் எதுவுமாக இப்பொழுது அமைக்கப் போகின்றார் நமக்கு ஆசிரியர். இதுல ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் தேவை. இந்தியாவில்தான் தத்துவ ஞானம் என்பது தொன்று தொட்டு விளங்குகின்றது. நல்ல ஆராய்ச்சி புலவர்கள், தத்துவத்தை அறிந்தவர்கள் அவெல்லாம் இருந்திருக்காங்க. அதுல நியாயம் வைசேடிகம் என்ற 2 பழமையான சமயங்கள் கொள்கைகள் உண்டு. அந்த இரண்டிற்கும் பொதுநிலைதான் தர்க்கம் என்று சொல்லப்படும். தர்க்க நூல்கள்லாம் நமக்கு நம்முடைய மாதவ சிவஞான முனிவரே வடமொழியிலிருந்து தர்க்க நூலை தமிழிலே மொழிபெயர்த்திருக்கின்றார். ஏன்னா தர்க்கம் என்பது ஒரு அடிப்படை இலக்கணம். உலகத்தில எவ்வாறு பொருள்களை அனுமானத்தை கொண்டு அறிவது, அதான் தர்க்க சாஸ்திரம். காட்சியினால் அறிகின்ற அறிவு முழுமையானது அன்று, அனுமானத்தில் அறிகின்ற அறிவு தான் முழுமையானது. அனுமானத்திலே பிழை ஏற்படாமல் எவ்வாறு பார்த்துக் கொள்வது என்பதுதான் தர்க்க நூலுடைய நோக்கம். எப்படின்னு கேட்டா, அனுமானத்திலேதான் நிறைய பிழை பண்ணுகிறார்கள். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன். பெரிய பிழைகள் உட்பட பெரும் புலவர்களே அனுமானத்தை கொண்டு பிழை செய்வார்கள். கரப்புக்கு 6 கால், அந்த 6 கால்ல 2 கால பிடிக்கிட்டு ஒரு குழந்தை கரப்பை பார்த்து போன்னு சொன்னதா, அது கொஞ்சம் கஷ்டப்பட்டு போச்சு. இன்னும் 2 கால பிடிக்கிட்டு கோன்னு சொன்னது, அது ரொம்ப சிரமப்பட்டு போச்சு. கடைசியில் 2 காலையும் பிடிங்கிட்டு மூன்னு சொன்னதா, அது சும்மா இருந்ததா. இதுல இருந்து அது எழுதுது, கரப்பினுடைய 6 கால்களையும் பிடுங்கிவிட்டால் கரப்பிற்கு காது கேட்காது. இப்பொழுது இந்த அனுமானம் சரியா? கரப்பு கால் இல்லாம ஒரே இடத்துல கிடக்கு, அதனால நகர முடியல. ஆனா இந்த பிள்ளை எப்படிப்பட்ட ஒரு அனுமானத்தினால் வருகின்ற பயன், எப்படி எந்த கொள்கையை வரைகின்றார் இவர் அப்படின்னு கேட்டா, கரப்பினுடைய கால்களை பிடுங்கி விட்டால் அதற்கு காது கேட்காது. அது அதனுடைய கால்களை கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்கினா அது காது கொஞ்சம் கொஞ்சமா கேட்காம போகும் அப்படின்னு சொன்னா அது சரியான அனுமானமா இல்ல என்பதனால காட்சியை கொண்டுதான் அனுமானிக்கின்றோம். ஆனால் சரியான அனுமானத்தை செய்ய வேண்டும் என்றால்
எந்த கொள்கைகளை கடைபிடிக்க வேண்டும் என்பதை பற்றிய நூல் தருக்கம். அந்த தருக்கம் தான் நியாயம் வைசேடிகம் என்ற கொள்கைகளாக உருப்பெற்றிருக்கின்றது. அந்த தருக்க சாத்திரத்துல என்ன சொல்லுவாரு, அவங்களுடைய அடிப்படை கொள்கை என்ன, பாவப் பொருளுக்கு சத்து என்று பெயர், அபாவ பொருளுக்கு அசத்து என்று பெயர். சென்ற வகுப்பிலே சொன்னேன், உணர்விற்கு புலனாகாத நிலைக்கு அபாவம் என்று பெயர். எது உணர்விற்கு புலனாகாத நிலை? முயல் கொம்பு, அதை யாரும் பார்த்ததே கிடையாது. எந்த காலத்திலையும் எந்த ஒரு முயலுக்கும் கொம்பு இல்லை என்று பார்க்கிறோம். என்பதனால உணர்விற்கு புலனாகாத பொருள், அந்த பொருள் இல்பொருள், அந்த இல்பொருளை அசத்து என்றும், அதற்கு மாறாக உணர்விற்கு புலனாகின்ற எல்லா பொருளையும் சத்து என்றும் கொள்வார்கள் தருக்க நூலார். அந்த தருக்க நூலும் சறுக்குகின்றது. அந்த தருக்க நூல் கொள்கையையும் சைவ சித்தாந்தம் ஏற்கவில்லை. அடுத்தது சாங்கியம் என்பது ஒரு பழமையான கொள்கை. அந்த கொள்கை என்ன சொல்றதுன்னா, அது சைவ சித்தாந்தத்தை போலவே எல்லா பொருளையும் உள்பொருள் என்று கொள்கின்றது. சாங்கியம் கடவுளை ஏற்கவில்லை. என்ன காரணம்னா, கடவுள் நமக்கு முன்னாடி நிக்கிறாரா? நிக்கல, இல்ல, அப்ப பார்த்துப்போம். இப்பொழுது நம்மை பற்றி நாம் அறிவோம். யாரும் தன்னை இல்லாத பொருள் என்று கருத முடியாது. என்ன காரணம்? நான் என்ற உணர்வு ஒருவனுக்கு எப்பொழுதும் இருக்கின்றது என்பதனால உயிர் உண்டு, உயிரினால் அறியப்படுகின்ற உலகம் உண்டு. சர்க்காரியவாதம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டா, உள்ள பொருள் தான் தோன்றும், இல்லாத பொருள் தோன்றாது. அப்ப இந்த களிமண்ணில இந்த பானை இல்லையே அப்படின்னு கேட்கக்கூடாது. பானை ஏற்கனவே இருக்கு, அதுதான் குயவனால வெளிவருகின்றது. அப்பொழுது பானை என்பது காரியம், அது களிமண்ணில காரிய நிலையிலே சூக்குமமாக இருக்கின்றது. அது இல்லை என்றால் எப்படி வெளியில வரும்? அப்ப களிமண் சட்டியாகவும் வரலாம், பானையாகவும் வரலாம், வேறு ஒரு பொம்மை விநாயக பொம்மையாகவும் வரலாம். அப்பொழுது பானைதான் இருந்தது, சட்டிதான் இருந்தது என்று எவ்வாறு கூறுகிறீர்கள் கேட்டா, எல்லாமாகின்ற தன்மை அந்த களிமண்ணிலே இருக்கின்றது என்பதனால களிமண்ணினுடைய காரியங்கள் எல்லாம் காரணமாகின்ற களிமண்ணிலே சூக்குமமாக இருக்கின்றன. இல்லாத பொருள் வெளியிலே வராது என்பது சர்க்காரியவாதம். இந்த சர்க்காரியவாதம் என்பது சாங்கியருக்கும் சைவ சித்தாந்தங்களுக்கும் பொது. அதாவது இரண்டு பேருமே சர்க்காரியவாதம் செய்பவர்கள் தான். அந்த நிலையிலே சாங்கியர்களும் சைவ சித்தாந்திகளும் ஒன்று போல பேசுவார்கள். ஆனால் எல்லா பொருளும் உள்பொருள் என்று கொள்கின்ற சாங்கியர்கள் ஆகவே அசத்து என்பதே இல்லை, எல்லாமே சத்துதான் என்று கொள்கிறார்கள். அந்த நிலையிலே சைவர்கள் சாங்கியர்களிலிருந்து வேறுபடுவார்கள், சித்தாந்திகள் வேறுபடுவார்கள். வாதம் என்பது இருவருக்கும் பொதுவாக இருந்தாலும் உள்ளதாய் உணரப்படுகின்ற எல்லா பொருளையும் சத்து என்று சாங்கியர்கள் கொள்கிறார்கள். ஆனால் நாம் என்ன சொல்றோம்? அவர்கள் சத்து என்று கொள்கின்ற அந்த உள்பொருளை அசத்து என்று கொள்கின்றோம். அப்பொழுது கருவிகளை கொண்டு அறியப்படாதிருக்கின்ற பொருளை தான் சத்து என்று கொள்கின்றோம். என்ன காரணம்னா, அப்படிப்பட்ட ஒரு பொருள் தான் அகண்ட நிர்விகார ஏகரச பொருளாக இருக்க முடியும். உள்பொருளாக நம்மால் அறியப்பட்டு நுகரப்படுகின்ற எல்லா பொருளும் கண்ட பொருளாகவும் ஏகரசமாக இல்லாமல் பகுரசமாக பல சுவை கொண்டதாகவும் நிர்விகாரமாக இல்லாமல் தொடர்ந்து விகாரப்பட்டு கொண்டிருப்பதாகவும் இருக்கின்றன என்பதனால அவை உள்பொருளாயினும் அசத்து என்பது சாங்கியரிடமிருந்து நாம் வேறுபடுகின்றது. இப்பொழுது மேற்கோள் இந்த தருக்கருக்கும் சாங்கியருக்கும் விடையாக அமைகின்றது. தர்க்க நூலை பின்பற்றுபவர்களுக்கும் சாங்கியர் நூலை பின்பற்றுபவர்களுக்கும் ஒரு தெளிவினை உண்டாக்க வேண்டும். யாருடைய நமக்கு சண்டை கிடையாது. அப்பா, நீ கொள்கின்ற கொள்கை சற்றே பிழையானது என்று அந்த பிழையை சுட்டிக்காட்ட வேண்டும் என்பதற்காக ஒரு மேற்கோளை கொள்கின்றார். முதல் அதிகரணத்திலே ஒரு மேற்கோள் இருக்கின்றது. அது என்ன சொல்றதுன்னா, ஈண்ட அறிவினால் அறியப்பட்ட சுட்டு அசத்து என்றது. ஈண்டு என்றால் இவ்விடத்திலே. இவ்விடத்திலே என்ன கேட்டா, நாங்கள் சத்திற்கும் அசத்திற்கும் வரையறை செய்கின்றோம் இல்லையா? அந்த அசத்திற்கான வரையறை என்பது நீங்கள் செய்கின்ற வரையறை இல்ல. இந்த புஸ்தகத்துல இந்த சொல்லுக்கு இது பொருள் அப்படின்னு பார்க்கணும். இந்த பாஷையில இந்த சொல்லுக்கு இந்த ஒலிக்கு என்ன பொருள் இருக்கு இல்லையா? அண்டர் அப்படின்னு ஒரு ஒலி இருக்கியா, காதால கேட்கிறோம். அண்டர்னு ஒரு ஒலி. அது அண்டர் என்ற ஒலி
ஆங்கில சொல்லா இருந்தால் கீழே என்பது பொருள், தமிழ் சொல்லா இருந்தால் வானவர் என்பது பொருள். உண்டா இல்லையா? அப்பொழுது ஈண்டு என்றால் இவ்விடத்திலே, எவ்விடத்திலே? சித்தாந்த நூல்களிலே என்பது பொருள். ஈண்டு அறிவினால் அறியப்பட்ட சுட்டு அசத்து என்றது. நம்முடைய அறிவு, அறிவு என்பது இங்கு அறியப்பட்ட சுட்டுன்னு சொல்றதுனால இந்த அறிவு சுட்டறிவு. அறிவினால் என்று சொன்னால் சுட்டறிவினால் என்பது பொருள். அதுதான் சுட்டி அறிகின்ற அறிவு. சுட்டி அறிகின்ற அறிவு அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். இருட்டுல போயிட்டு இருக்கிறோம், நம்ம கையில ஒரு டார்ச் லைட்டை வச்சுக்கிட்டு தான் நம்ம என்ன பண்றோம், தொடர்ந்து முன்னேறி கொண்டு போகின்றோம். அந்த கையில டார்ச் லைட் இல்லைன்னா எங்க குழி இருக்கு, எங்க மேடு இருக்கு, எங்க கல் இருக்கு, எங்க பாம்பு ஓடுது, எங்க புதர் இருக்கு, முள் இருக்கு என்பது தெரியாது. அந்த இருட்டுல போகும்போது கையில இருக்கிற டார்ச் லைட் இருக்கு, அதை கீழே அடிப்போம். கீழே அடிச்சா அடுத்த அடி எங்க வைக்கிறதுன்னு தெரியும். ஒரு இடத்துல நின்று கொண்டு கொஞ்சம் தொலைவிலையும் அடிப்போம். போறதுக்கு 10 அடி எப்படி இருக்குன்னு பாத்துக்கிறதுக்கா, ரோடு எப்படி வளையுது அப்படிங்கிற கொஞ்சம் தொலைவிலே அடிக்கலாம். விளையாட்டா ஆகாயத்திலே அடிச்சு பார்க்கலாம், கொஞ்சம் சந்தோஷமா இருந்தோம்னா. இப்பொழுது அந்த டார்ச்சை எங்க போக்கஸ் பண்றோமோ, அதனுடைய ஒளிக்கற்றை எங்கு விழுகின்றதோ அந்த இடத்திலே இருக்கின்ற பொருளை அறிய முடியுமே தவிர அதற்கு அருகிலே இருக்கின்ற பொருளை கூட அறிய முடியாது. அது இருளில் தான் மூழ்கி இருக்கும். அப்பொழுது அப்படி அறிவதுதான் சுட்டறிவு. ஒரு பொருளை போக்கஸ் பண்றதுனால, ஒரு பொருளிடத்திலே இந்த கருவிகளை செலுத்துவதனால, எந்த கருவிகளை? புறக்கருவிகளாகின்ற 5 ஞான இந்திரியங்கள், அகக்கருவியாகின்ற உள்ளம், இந்த 6 அறிகருவிகள், இவற்றினை எந்த ஒரு அரிய பொருளின் மீது நாம் செலுத்துகின்றோமோ அந்த பொருள் மட்டும்தான் அறிவிற்கு புலனாகும். அதற்கு சுட்டறிவு என்று பெயர். மாறாக பகல்ல சூரியன் உதிக்கிறான், உதிக்கும் போது எல்லா இடமும் தெரியுது. இது ரிலேட்டிவ்லி அகண்ட அறிவு. ரிலேட்டிவ்லி, ஏன் ரிலேட்டிவ்லின்னு சொல்றேன் அப்படின்னா, சூரியன் என்பவன் இந்த கையில நம்ம கையில இருக்கிற டார்ச் லைட்டை போல 1000 கோடி மடங்கு ஒரு பெரிய டார்ச் லைட், அவ்வளவுதான் என்பதனால அந்த சூரியனுடைய ஒளி விடாத இடத்துல இருக்கிற பொருள் தெரிய போறது இல்லை. அதுவும் ஒரு டார்ச் தான், ஆனா ரிலேட்டிவ்லி அகண்டம். இதை நோக்கும் போது ரொம்ப பெருசு இல்லையா? அப்பொழுது ராத்திரியில ஒரு டார்ச் லைட்டை வச்சு அடிச்சு தெரிஞ்சுக்கிட்டா மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்காம சூரியன் ஒளிரும் பொழுது ஈஸியா நம்ம பல பொருளை தெரிஞ்சுக்கிறோம். இதே கார் டிரைவ் பண்ணும்போது நன்றாக நமக்கு அனுபவப்படுது. ராத்திரியில கார் டிரைவ் பண்றோம், எவ்வளவு பவர்ஃபுல்லான ஹெட்லைட் இருந்தாலும் பகல்ல அந்த லைட்டை ஆஃப் பண்ணிட்டு நம்ம கார்ல போற மாதிரி ஒரு வசதியோ ஒரு பயமின்மையோ இருக்காது. எச்சரிக்கையே இல்லாம சூரிய ஒளியில எல்லாம் தெரியுது. அந்த சூரிய ஒளியும் ஒரு கண்டமான ஒளிதான் இருந்தாலும் டார்ச் லைட்டை பார்க்கும்போது ரிலேட்டிவ்லி கம்பேர் டு திஸ், இதோடு ஒப்பு நோக்கும் போது பெருசு. அப்ப சூரிய ஒளியே ஒரு டார்ச் லைட் தான் சிவ ஒளியை பார்க்கும் பொழுது. சிவஞானம் என்பது ஒரு சேர படைப்பு அனைத்தையும் ஒளிர்விக்கின்ற பரம்பொருளுடைய ஞானம் என்று பார்க்கின்றோம். அப்பொழுது அதுதான் உண்மையான அகண்ட ஞானம். எந்த ஒரு பரம்பொருளுடைய ஞானத்தை நோக்க சூரியனுடைய ஒளியே கண்டன்தான், ஒரு டார்ச் லைட் தான் என்று சொல்கின்றோமோ அப்படிப்பட்டதுதான் சிவஞானம் என்பதனால அந்த சிவனை அறிய வேண்டும் என்றால் அப்படிப்பட்ட சிவஞானத்தினால் தான் அறிய முடியும். அந்த சிவஞானத்தினால் அறியப்படுகின்ற சிவம் மட்டும்தான் சத்து. ஏனைய எல்லாம் 6 அறிகருவிகளால் அறியப்படுகின்ற எல்லாம் எப்படி அறியப்படுகின்றன? சுட்டித்தான் அறியப்படுகின்றன என்பதனால அவையெல்லாம் அசத்து என்பது மேற்கோள். ஈண்டு அறிவினால் அறியப்பட்ட சுட்டு அசத்து என்றது. சுட்டு என்பதற்கு சுட்டி அறியப்படும் பொருள் என்பது பொருள், அறிவினால் என்பதற்கு சுட்டறிவினால் என்பது பொருள். எனவே சுட்டறிவினால் சுட்டி அறியப்பட்ட பொருள் எல்லாம் அசத்து என்பது மேற்கோளின் கருத்தாகின்றது. இது மேற்கோளின் கருத்து என்பது அசத்திற்கு வரையறை செய்வதாகவும் ஆகின்றது, இலக்கணம் சொல்ல ஆகின்றது. இப்பொழுது இந்த இலக்கணத்தை நிரூபிக்க வேண்டும். இதுதான் இலக்கணம். இந்த இலக்கணத்தை நான் ஏன் ஏத்துக்கணும் அப்படின்னு அவங்க கேட்பாங்கல்ல. நீ பாட்டுக்கே சுட்டி அறியப்படுகின்ற பொருளை அசத்து என்று டிஃபைன் பண்ணிட்டா அந்த டெஃபினிஷன் ப்ராப்பரா, அந்த இலக்கணம் லெஜிட்டிமேட்டா, சரியானது தானா அப்படிங்கிறதுக்கு காரணம் சொல்ல வேண்டும். அதுதான் ஏது.
ஏது என்ன சொன்னார்னா, அவைதாம் பிரகாசமாய் நின்றே அப்பிரகாசமாய் நிற்றலான். பிரகாசமாய் நின்றே என்றால் என்ன பொருள் அப்படின்னு கேட்டா, இதே ஏது நமக்கு 4வது நூற்பாவினுடைய முதல் அதிகாரத்திலும் வந்திருக்கு. அப்படியே இந்த ஏதுவே அங்க வந்திருக்கு. ஆனால் அங்கு பிரகாசம் என்பதற்கு சித்து என்றும், அப்பிரகாசம் என்பதற்கு அச்சித்து என்றும் பொருள். இந்திரியங்களை குறித்து வருகின்றது. இந்திரியங்கள் அந்த கரணம், அது அந்த கரணம் இருக்கின்றது, அவை சித்து போலவும் நடந்து கொள்கின்றன. தம்மிலும் வெளியே இருக்கின்ற பொருளை பார்க்கும்போது அறிவுள்ள பொருள்கள் போல காணப்படுகின்றன. ஆனால் தம்மை நோக்கும் பொழுதும், தம்மை இயக்குகின்ற அறிவை நோக்கும் பொழுதும் அவை ஜடப்பொருளாக இருக்கின்றன என்பதனால அங்கு 4வது நூற்பாவிலே முதல் திகரணத்திலே இதே ஏது வந்திருந்தாலும் அங்கு பிரகாசம் என்ற சொல்லிற்கு சித்து என்றும், அப்பிரகாசம் என்ற சொல்லிற்கு அச்சித்து என்றும் பொருள். ஆனால் இங்கு அந்த தொடருக்கு வேறு பொருள். பிரகாசம் என்பதற்கு இங்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டா, உள்ளது என்ற உணர்வை தோற்றுவிக்கின்ற பொருள். ஆமாப்பா, இது இருக்கிற பொருள்பா, இது இல்லாத பொருள் இல்ல. கண்ணை திறந்து பாக்குறோம், என் கண் முன்னாடியே ஒரு செல் இருக்கு. அப்ப இருக்குங்கிற உணர்வை தோற்றுவிக்கின்றது. ஆகவே உலகத்திலே கோடிக்கணக்கான பொருள்கள் கண்ணு காது போன்ற இந்திரியங்களுக்கு புலப்பட்டு நாங்கள் இருக்கின்றோம் என்று பறைசாற்றுகின்றன. அப்பொழுது அவை பிரகாசிக்கின்றன. they are illumined, they appear. அவை தோன்றுகின்றன. ஆகவே தாம் தோன்றுகின்ற தன்மைக்கு பிரகாசம் என்று பெயர். உடனேயே மறைகின்ற பொருள் சிறிது உண்டு. காண்கின்ற கனவை போல இடையிலே மறைகின்ற பொருள் சிறிது உண்டு. ஒரு காரணத்தை காட்டி மறைகின்ற சில பொருள்கள் உண்டு, காணல் நீரை போல. அப்படி நாங்கள் தோன்றுகின்றோம் என்று சொல்கின்ற இந்த பறைசாற்றுகின்ற மார்பிலே தட்டிக் கொள்கின்ற உலகப் பொருள் எல்லாம் உடனேயே அழிஞ்சு போகலாம், அல்லது அவை தோன்றிக் கொண்டிருக்கும் போதே சிறிது நேரம் கழிச்சு இடையிலே அழிந்து போகலாம், காண்கின்ற கனவு தடைப்படுவதை போல. அல்லது பாலை நிலத்திலே போகும்போது காணல் நீர் தோன்றும், தொலைவிலே நீர் இருப்பதை போல அந்த பூமியே தோன்றும், ஆனா நீர் இல்லை. அந்த தோற்றம் எப்படி மறையும்னு கேட்டா, சூரியனுடைய வெப்பம் தாங்காமல் தான் பூமி அந்த நீர் இருப்பதை போல காட்டுகின்றது. இப்பொழுது சூரியனை ஒரு மேகம் மறைச்சிட்டதுன்னா பூமி இயல்பாக தோன்றும். எந்த இடத்துல ஜலம் இருக்குன்னு தெரிஞ்சதோ அந்த இடத்துல பூமி தான் தெரியும், ஜலம் தெரியுது. அப்ப காணல் நீர் என்ற பொய்த்தோற்றம் சூரியனுடைய தாங்க முடியாத வெப்பத்தினால் உண்டானது. அந்த வெப்பத்தினை ஒரு மேகம் மறைக்கும் பொழுது பூமி என்ற உண்மை தோற்றம் உண்டாகி பொய் தோற்றமாக இந்த காணலில் மறைகின்றது. ஆனால் தோன்றுகின்ற காலத்திலே காணல் நீர் உண்மையாகத்தானே தோன்றியது. அப்பொழுது தோன்றுவன எல்லாம் நாங்கள் இருக்கின்றோம் என்று தோன்றுகின்றன. அதற்கு பிரகாசம் என்று பெயர், கெட்டிங் இல்லுமின்ட். அவையே ஏதோ ஒரு காரணத்தினாலே இன்னொரு நாளிலே மறைந்து போகின்றன. அதற்கு அப்பிரகாசம் என்று பெயர், அதாவது டிசப்பியரன்ஸ். அப்பொழுது தோன்றியவை எப்பொழுதும் தோன்றிக்கொண்டே இருக்கின்றனவா? இல்லையே. they appear as well as they disappear. அவை தோன்றுகின்றன, அவை மறையும் செய்கின்றன. they are not always available, therefore they are not reliable. அவை எப்பொழுதும் கிட்டுவன அல்ல என்பதனால் அவை நம்பத்தகுந்தன அல்ல. இதான் பெரியவர்களுடைய கருத்து. அவை எப்பொழுதும் கிட்டுவன அல்ல என்பதனால் அவை எப்பொழுதும் நம்பத்தகுவன அல்ல. இளமை இன்று இருக்கின்றது, 50 வருஷம் கழிச்சு மறைந்து போகின்றது என்பதனால இது நம்பத்தகுந்தது அல்ல. யாக்கை, உலக வாழ்வு, பேங்க் டெபாசிட், மனைவியின் அன்பு, பிள்ளை சொன்னதை கேட்கிறது, இது எல்லாமே ஒரு நாளிலே உண்மையா இருக்கும், இன்னொரு நாளிலே நிலை மாறும். அது காண்கின்ற கனவு தடைப்படுவதை போல நீர் மேல் எழுதிய எழுத்து எழுதப்பட்ட உடனேயே மறைகின்றது, எழுதப்படும் போது காணப்படுகின்றது, இட் அப்பியர்ஸ். எழுதி முடித்த உடனேயே மறைகின்றது, இட் டிசப்பியர்ஸ். நீரிலே எழுதப்பட்டதை போல வேகமாக தோன்றி வேகமாக மறைகின்ற பொருள்கள் சில. கனவு காணும் பொழுது விழித்தவுடனே கனவு தடைப்பட்டு கண்டது கனவுதான் என்று அதனை நம்ம டிஸ்மிஸ் பண்றோம். அதே போல
இடையிலே இருந்து மறைகின்றன சில. ட்ரெயின்ல ஒருத்தரோட அன்பா பேசிக்கிட்டே போறோம். அவங்க இறங்க வேண்டிய இடத்துல இறங்கிடுறாங்க. போன் நம்பர் கூட ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஆனா அதோடு நின்று போகின்றது. அது கண்டினியூ ஆறது இல்ல. அது கண்டினியூ ஆனாலும் ரொம்ப நாள் கண்டினியூ ஆறது இல்ல. ரொம்ப நாள் கண்டினியூ ஆனாலும் ஒருத்தர் செத்து போனா அதோட போச்சு என்பதனால இதெல்லாம் கனவு போல தானே. அது போல காணல் நீர் போல ஒரு காரணம் காட்டி மறைவன உண்டு. தோன்றிக் கொண்டே இருக்கின்ற காணல் நீர் சூரியனை ஒரு மேகம் மறைத்தால் அது மறைந்து போகின்றது. அது போல நல்லா இருந்தவங்க ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தா உடனே போயிடுறாங்க. ஐயா அவர் போவார்னு யாருமே நம்பலைங்க. உடம்பு யாக்கையும் இல்லையாமை. அவர் போவார்னு யாருமே சொல்ல முடியாதுங்க. கார்த்தால கூட ஜிம்முக்கு போயிட்டு நல்லா எக்ஸசைஸ் பண்ணிட்டு தான் வந்தாரு. ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பார் சாப்பாட்டுல எல்லாம். கார்த்தால சுண்டல் தான் சாப்பிடுவார். காபி டீ கெட்ட பழக்கமே கிடையாது. அப்படியெல்லாம் உடம்ப பாதுகாத்துட்டு இருந்தாலும் டக்குனு உடம்பு ஏதோ ஒரு காரணம் காமிச்சு போயிடுது என்பதனால ஒரு காரணத்தை காட்டி மறைவனதா எல்லாம், அல்லது சிறிது நேரம் இருந்த கனவை போல மறைவனதா எல்லாம், அல்லது தோன்றிய உடனேயே மறைவன சில. எப்படி ஒரு பெண் கருத்தரிக்கின்றாள், கருத்தரித்த உடனேயே கரு கலைகின்றது. கரு காக்கப்பட வேண்டும் என்றால் அதற்கு கடவுள் அருள் வேண்டும். அப்படி தோன்றிய உடனேயே மறைவன சில, சிறிது நாள் இருந்து மறைவன சில, ஏதோ ஒரு காரணத்தை காட்டி மறைவன சில. ஆனால் மறையாத பொருள் ஒன்று உண்டா உலகத்துல? கிடையாது. ஆகவே உலக பொருள் அனைத்தும் சுட்டி அறியப்படுகின்ற தன்மை கொண்ட எல்லா பொருளும் சுட்டி அறியப்பட்ட பொருளிலே தொடர்ந்து அவ்வண்ணமே அறியப்படுகின்ற பொருள் என்பது ஒன்றுமில்லை என்பதனால அவைதான் பிரகாசமாய் நின்று அப்பிரகாசமாய் நிற்றலாத they appear as well as they disappear. அவை தோன்றுகின்றன, அவை மறைகின்றன. பிரகாசம் என்பது தோன்றுதல், அப்பிரகாசம் என்பது மறைதல். ஆகவே தோன்றிக்கொண்டே இருக்கின்ற பொருள் உண்டா? இல்ல. ஆனால் கடவுளை ஒருவன் அறிந்து விட்டான் என்று சொன்னால் மறைவே கிடையாது. அந்த கடவுள் தோன்றிக்கொண்டே இருப்பான் என்பதை அப்பர் பெருமான் கூறுகின்றார். எப்படி? கண்டலால் அருளும் இல்லை, கலந்த பின் பிரிவதில்லை. கருத்திலே கடவுள் காணப்பட்டு விட்டான் என்று சொன்னால் காட்சி மறையவே மறையாது, எவர் அவைலபிளா இருக்கும். அதே போல உலகம் எப்பொழுதும் தோன்றிக் கொண்டிருக்க போவதில்லை என்பதனால அதற்கு மாறானது, சத்திற்கு மாறானது. இது சத்து அன்று என்பதனால அசத்தென்று கூறப்படுகின்றது என்பதனால சுட்டெறியப்படுகின்ற உலகப் பொருள்களுக்கு நாங்கள் அசத்து என்று வரையறை செய்வது பொருத்தமானதுதான் என்பதை காட்டுவதற்காக தான் செய்கின்ற வரையறையை மேற்கோளாக வைத்தார். ஈண்டு என்றால் சைவ சித்தாந்தத்திலே அறிவினால் அறியப்பட்ட சுட்டு அசத்து என்றது என்றால் மாயா காரியங்களாகின்ற பாசக்கருவிகளினாலே அறியப்படுகின்ற ஏகதேச ஞானத்திற்கு உட்படுகின்ற எல்லா பொருளும் அசத்து என்று கூறுகின்றோம். அதற்கு என்ன காரணம் என்று கேட்டால் அவை தோன்றி மறைகின்றன என்பது காரணம். அவைதான் பிரகாசமாய் நின்று அப்பிரகாசமாய் நிற்றலான் என்று இங்கு சொல்லிவிட்டார். அதற்கான எடுத்துக்காட்டினுடைய பொருளையும் நான் உங்களுக்கு கூறிவிட்டேன். அந்த எடுத்துக்காட்டு வெண்பாவை மட்டும் வருகின்ற வகுப்பிலே பார்ப்போம். நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா.